ஒருநாள் காட்டுக்குள் ராஜாவும் மந்திரியும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுடன் வந்த காவலர்கள் எல்லாம் வழி தவறி போய்விடுகிறார்கள். ராஜாவுக்கும் மந்திரிக்கும் வழி தெரியாமல் காடு நடுவில் நின்று கொண்டிருந்தார்கள். ராஜாவுக்கு கடும் தண்ணீர் தாகம் எடுக்கிறது. ராஜா மந்திரியை பார்த்து, இந்த காட்டில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறான். மந்திரி சுற்றி பார்த்தாலும் எங்கும் தண்ணீர் தெரியவில்லை. அந்த நேரத்தில் காடு நடுவில் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வருகிறான். மந்திரி தயங்கினாலும், குருடனா இருந்தாலும் பரவாயில்லை, கேட்டு பார்ப்போம் என்று ராஜாவிடம் சொல்கிறான். ராஜா பிச்சைக்காரனை கேட்கிறான், இந்த பக்கத்தில் தண்ணீர் கிடைக்குமா? அந்த குருட்டு பிச்சைக்காரன் 4 திசைகளிலும் மூக்கின் மொம்ப சக்தியை வைத்து உற்று நோக்குகிறான். பிறகு, இந்த பக்கம் போங்க, இங்க குளம் இருக்கு என்று சொல்கிறான். உண்மையிலேயே அங்கே குளம் இருக்கிறது. ராஜா அவனை மிகவும் பாராட்டி, இனிமேல் உனக்கு அரண்மனையிலிருந்து ஒருவேளை பிச்சை சோறு என்று உத்தரவிடுகிறான். பிச்சைக்காரன் அரண்மனைக்கு வருகிறான். ஒரு நாள் 3 வியாபாரிகள் முத்துக்கள் கொண்டு வருகிறார்கள். இதில் எந்த முத்து நல்லது என்று ராஜாவுக்கு தெரியவில்லை. ராஜா பிச்சைக்காரனை அழைக்கிறான். அவன் 3 முத்தையும் கையில் வைத்து பார்த்து, இதில் ஒன்று சரியில்லை என்று சொல்கிறான். சரிபார்த்தால் உண்மையிலேயே அந்த முத்தில் கோடு இருக்கிறது. ராஜா கேட்கிறான், நீ இதை எப்படி கண்டுபிடிச்ச? பிச்சைக்காரன் பதில், நல்ல முத்து சூரிய ஒளியில் கையில் படும். இந்த முத்தில் மட்டும் ஒளி தடைபட்டது. ராஜாவுக்கு மீண்டும் ஆச்சரியம். சந்தோஷத்தில் இனிமேல் அந்த பிச்சைக்காரனுக்கு 3 வேளையும் பிச்சை சோறு என்று உத்தரவிடுகிறான். ஒரு நாள் ராஜா தனியாக இருக்கும்போது, என்னை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்கிறான். பிச்சைக்காரன் தயங்கி, சொன்னா கோபப்படுவீங்க என்கிறான். ராஜா வற்புறுத்தி கேட்கிறார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், நீங்க உண்மையிலேயே ராஜா இல்ல, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன்தான் என்று சொல்கிறான். கோபத்தில் ராஜா தன் அம்மாவிடம் போய் கேட்கிறான். அம்மா உண்மையை சொல்கிறாள். நீ பிறந்தது ராஜாவுக்கு இல்லை, ஒரு பிச்சைக்காரனின் மகன் நீ. ராஜா அதிர்ச்சியில் உரைகிறான். எங்கேயோ பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய நீ இங்கு ராஜாவாக இருக்கிறாய். எனக்கு பிறந்தது பெண் குழந்தை. உன் அப்பாவுக்கு தெரிந்தால் கோவப்படுவார் என்று பிச்சைக்காரனின் குழந்தையாகிய உன்னை மாற்றி எடுத்து வளர்த்தேன். ராஜா மீண்டும் பிச்சைக்காரனை கேட்கிறான். இந்த உண்மை உனக்கு எப்படி தெரிந்தது? அவன் சொல்கிறான், ஒரு உண்மையான ராஜாவாக இருந்தால் உதவி செய்தால் பரிசு கொடுப்பார். நீ மட்டும் பிச்சை சோறு போடு என உத்தரவிட்டீர்கள். அப்பவே உன் மனசு பிச்சைக்காரன் மனசு என்று தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்